ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சத்து மாவு லட்டு. வீட்டில் சத்து மாவு இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு தேங்காவை எண்ணெய் இல்லாமல் லைட்டாக செவக்கும்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் 2 கப்பு சத்து மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக செவக்கும்படி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பேனில் நாட்டு சக்கரை 1 கப்பு சேர்த்து அதோட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதோட ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது நான் தேங்காய் சேர்த்துருக்கேன். நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துட்டு அதோட நம்ம தனியாக வறுத்து வச்சுருந்த சத்து மாவையும் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. சத்து மாவை 2 பேட்சாக பிரித்து போட்டிருக்கேன். நீங்கள் மொத்தமாகவும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை கையில் ஒட்டாமல் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்து சின்ன சின்ன பால் ஆட்டம் உருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் உங்களுக்கு தேவைப்பட்டா பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஹெல்த்தியான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவோட ரெசிபி வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற பார்த்துக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.